வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் ஒருத்தர் பொறுமையா வாசிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. கர்த்தர் ஒரு தேவ மனிதனை உயர்த்தின விதங்களை தான் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இங்க ரெகபோத் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை பழுக பண்ணினார் அல்லேலூயா என்று அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ரெகபோத், ரெகபோத், அத ரட்ட சுழிக்கோ இல்ல ஒத்த சுழிக்கோ, ரெகபோத் சொல்லுங்க பார்க்கலாம். ரெகபோத், ரெகபோத் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஈசாக்கு அந்த தேசத்தில் ஒரு விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு கேட்டீங்கன்னா 100 மடங்கு ஆசீர்வாதம். அது எத்தனை வருஷத்துலங்க? 1 இயர். வேதம் சொல்லுகிறது அந்த வருஷத்திலேயே 100 மடங்கு பலன் அவனுக்கு கிடைத்தது. அவன் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு குடி வந்திருக்கிறான். பஞ்ச காலம். அந்த பஞ்ச காலத்தில் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை அந்த தேசத்தினுடைய ராஜா அபிமெலேக்கால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுக்கு ரொம்ப பொறாமை. என்னடா இது, நம்ம இவ்வளவு முயற்சி பண்றோம், நம்ம தேசத்துல நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே, இவன் திடீர்னு வந்தான், திடீர்னு பார்த்தா விதை விதைக்கிறான், இவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறானே என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு இந்த ஈசாக்கு மேல ஒரு சின்ன சின்ன பொறாமை. அல்லேலூயா. அந்த ராஜாவுடைய பெயர் அபிமெலேக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அபிமெலேக்கு. இந்த அபிமெலேக்குக்கு ஈசாக்கு மேல ஒரு பொறாமை. ஏன் பொறாமை வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்துல ஈசாக்கினுடைய கரங்களிலிருந்து விதைக்கப்பட்ட விதை மாத்திரம் என்ன செய்துங்க? 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது. இதனால பொறாமை. நல்லா கவனிச்சு பாருங்க. பொறாமை ஏன் வருது? ஏங்க பொறாமை வரும்? கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்கப்பா. ஏன் பொறாமை வரும்? இப்போ நீங்கள் 2 பேரும் எந்திரிச்சு வாங்களேன். ஒரு பேச்சுக்கு 2 பேர் பிள்ளைங்க, 2 பேர் வாலிப பிள்ளைங்க எந்திரிச்சு வாங்க. பொறாமைக்கு டெஃபினிஷன் அப்போ தான் நமக்கு புரியுங்க. இப்போ வாங்களே, 2 பேரும் எனக்கு தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, 2 பேருமே எனக்கு பிள்ளைங்க தான், வாங்க முன்னாடி இல்லைங்க. இப்போ 2 பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? பக்கத்தில் என்ன காலேஜ் இருக்குதுங்க? கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. 2 பேருமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னால எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் படிக்கிறவங்க நம்ம பசங்க 2-3 பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரைட், சரி. கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 2 பேருமே படிக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ 2 பேரும் பயங்கர கிளாஸ்மேட். நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாங்க? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க. இப்போ 2 பேருமே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, இது வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன கிடையாது? ஒரு பிரச்சனை கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு தான், நல்ல ஐக்கியமாக இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றா தான் போகிறது. இவங்க டிஃபன் அவங்க சாப்பிட்றது. சரி, டிஃபன்னா டிஃபன் இருக்கிற சாப்பாட்டை மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிறது, எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறது. இப்போ திடீர்னு இப்போ பாப்பாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சுங்க? 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. இப்போ என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். பாடுறா, எங்க கூடயே தான் சுற்றிட்டே இருந்தா, ஒன்றா தான் இருந்தோம், அவளுக்கு மட்டும் வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு வேலை கிடைக்கலையே. ஒரு சின்ன ஒரு நெருடல் உட்காந்துக்குங்க. எப்பயுமே நம்ம கூட இருக்கிற சக தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தில் கர்த்தர் ஒரு குடும்பத்தை உயர்த்தும் பொழுது, இல்லையா, கர்த்தர் அவரோடு கூட இருந்து ஒரு காரியங்களை செய்யும் பொழுது நார்மலாகவே மற்ற ஜனங்களுக்கு, அதாவது இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு, நார்மலாகவே இந்த பொறாமை அப்படின்னு வந்துடும். இங்கே எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதனுடைய அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் அந்த தேசத்துல உண்டாயிற்று. சாப்பாட்டுக்கு எல்லாம் கஷ்டப்படுறான், எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிற நேரத்துல ஈசாக்கினுடைய கரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு வருஷத்துல 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதனால அபிமெலேக்கு அந்த ராஜாவால தாங்க முடியல.
அவன் மேல எக்கச்சக்க பொறாம. ஈசாக்குக்கு விரோதமாய் என்னென்னமோ காரியங்களை செய்து பார்க்கிறான். அவன் என்னென்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த பைபிள்ல சொல்லப்படுது, அவன் துறவு தோண்டுனா, அதாவது அவன் போய் இந்த தண்ணி வருவதற்காக மண்ணையெல்லாம் தோண்டி, அவனுடைய தகப்பன் காலத்தில் தோண்டப்பட்ட அந்த துறவு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிணறுன்னு வச்சுக்கலாமா, கிணறு, அந்த கிணத்தை தோண்டி எல்லாம் பதப்படுத்தி மண்ணெல்லாம் வெட்டி அந்த நீர் வர நேரத்தில் பார்த்து, அந்த நீர் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இவன் போய் நைட்டோட நைட்டா ஆளை வச்சு எல்லாம் திரும்பவும் தோண்டுன எல்லா துறவையும் தோண்டுன எல்லா கிணறையும் திரும்பவும் போய் மண்ணை போட்டு வந்துடுவான். அதுக்கு தான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மண்ணள்ளி போடுறது. என்னங்க, மண்ணள்ளி போடுவாங்க. சில பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சாபம் போட்டு மண்ணை என்ன செய்வாங்க, மண்ணை எடுத்து அள்ளி இப்படி தூத்தி போடுவாங்க. அந்த குடும்பம் என்ன செய்ய முடியாது, நீ தலைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இவன் போய் இரவு பகலா அந்த எல்லாத்தையும் தூத்தி அந்த ஒரு துறவை எல்லாம் நோண்டி தண்ணி வந்துச்சுன்னா அடுத்து வயலுக்கு தண்ணி வந்துடும், நம்ம விதை விதைச்சோம்னா 100 மடங்கு ஆசீர்வாதம் வரும்னு நம்பி அந்த கிணத்தை சுத்தம் பண்ணிட்டு தண்ணி வந்துட்டு இருக்கோம். இவன் நைட்டோட நைட்டா ஆளை வச்சு அந்த எல்லா துறவுலையும் திரும்பவும் வெட்டுனமான என்ன செஞ்சிருவான், கொண்டு போய் திரும்ப போட்டுட்டு வந்துடுவான். அடுத்து இது மட்டும் இல்லைன்னா அடுத்து என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, அந்த துறவு வெட்டின பிறகு அது வரைக்கும் யாரும் கண்டுக்காம இருந்துச்சு. இப்போ வெட்டின துறவு தண்ணி வந்த பிறகு இவன் நேராக சண்டைக்கு போகிறது. இந்த துறவு எங்களுடையது, இந்த கிணறு யாருது, எங்கள் தேசத்தில் இருக்குது, இது என்னுடையது, இதில் உனக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறது. அதுவும் மீறி இது எங்கள் ஏரியா, இது எங்கள் நாட்டில் நீ பஞ்சம் முளைக்க வந்திருக்கிற, எங்கள் ஊருக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற, வேலை செய்ய வந்திருக்கிற, இந்த துறவு எங்களுடையது என்று சொல்லி எந்தெந்த விதத்தில் அப்புறம் வாக்குவாதம், அதன் பிறகு வழக்கு, அதன் பிறகு சண்டை, அதாவது அதுவும் இல்லாமல் ஈசாக்கை அந்த எல்லையை விட்டு துரத்தக்கூடிய அளவிற்கு இவன் ராஜாவா இருந்தபடியினால், இவன் கையில் அதிகாரம் இருந்தபடியினால் ஈசாக்குவை மிகுந்த சித்திரவதைப்படுத்தினான். அவனால் வாழ முடியாதபடிக்கு, அவன் அந்த தேசத்தில் குடியிருக்க முடியாதபடிக்கு அவனை மிகுந்த தொந்தரவுக்குள் ஆக்கினான். ஆனாலும் கர்த்தர் அந்த வருஷத்துல ஈசாக்கை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனாலும் ஈசாக்கு இதெல்லாம் சோர்ந்து போகவே இல்லை, இதை நினைச்சு கவலைப்படவே இல்லை. ஐயோ, என்னை தொடர்ந்து என் சத்துரு என்னை பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறானே, நான் நல்லா இருக்கிறது அவனுக்கு என்ன செய்யல, சுத்தமா பிடிக்கல. ஒரு துறவை செஞ்சு ஒரு வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தேன், ஒரு சோதர விவசாயம் பண்ணலான்னு பார்த்தேன், ஒரு தொழில் செய்யலான்னு பார்க்கறான். ஆனா என்ன செய்ய மாட்டேங்கிறான், எனக்கு விரோதமா எழும்பி கொண்டு இருக்கிறார்கள், எனக்கு விரோதமா காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறானே, என்னால மீண்டு வர முடியலையேன்னு வீட்டுக்குள்ள உட்காந்து கூனி குறுகி சோதர சண்டை போடாம அவன் சோர்ந்து போகாமல் பொறுமையோடு காத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு பொறுமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவனுக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தர் என்னை இந்த தேசத்துல கொண்டு வந்திருக்கிறார், இந்த பட்டணத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். யார் எதிர்த்து நின்னாலும் கர்த்தர் எனக்கு கொண்டு வந்த அந்த நோக்கத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். கர்த்தர் என்னை நிச்சயம் இந்த பட்டணத்தில் என்னை உயர்த்துவார், என் குடும்பத்தை தலைக்க பண்ணுவார், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு விரோதமாய் ராஜா எழும்பினா என்ன, எனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் எழும்பினா என்ன, என்னை அழைத்தது தேவன், என்னை தெரிந்து கொண்டது கர்த்தர், என்னை கூட்டிக் கொண்டு வந்தது கர்த்தர், என்னை இந்த பட்டணத்தில் வைத்தது இயேசு, அவர் நிச்சயம் என்னை உயர்த்துவார் என்று ஈசாக்கு முழு மனதாய் கர்த்தரை நம்பி இருந்தான். அல்லேலூயா. அப்படி அவன் நம்பி ஒரு துறவை வெட்டுகிறான், அங்கே வாக்குவாதம், திரும்ப ஒரு துறவை வெட்டுறான், அங்கே வாக்குவாதம், அடுத்து 3வது ஒரு துறவை வெட்டும் பொழுதுதான் அந்த துறவுக்கு பெயர் ரெகபோத் என்று வைக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்ப அதே வசனத்தை வாசிச்சு பாருங்க, 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயர் வைத்தான். அல்லேலூயா. கர்த்தர் பழுகி பெருக செய்யும்படியாய் கர்த்தர் அந்த ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருந்தது நீங்க யோசிச்சு பார்க்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு உயர்த்தப்பட்ட காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் என்று கேட்டீங்கன்னா, அது மிகவும் பஞ்சத்தின் காலங்கள். 26ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வசனம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் அந்த தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தீர் ராஜாவாகி அபிமெலேக்கிடத்தில் கேராகுக்கு போனான், கர்த்தர் அவனை போக சொன்னார். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் தெரியுமா, மிகவும் பஞ்சமான காலங்கள். அல்லேலூயா. மழை இல்லாத காலங்கள், தண்ணி இல்லை, வறட்சி, ஜனங்கள் அன்றாட தேவைகளுக்கு மிகவும் சிரமப்பட்டு போயிருந்த காலங்கள். அது மாத்திரமல்ல, பகைவர்கள் அதிகமாக இருந்த காலங்கள். அந்த வசனத்தை வாசிங்கன்னா 14-15 வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும்
அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, நல்லா கவனிங்க, பொறாமை கொண்டு, ஒன்னு பஞ்சம் மாத்திரம் அவனுக்கு தடை அல்ல, அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் அவன் பலுகி பெருகுவதற்கும் அந்த தேசத்துல பஞ்சம் மட்டும் ஒரு காரணம் அல்ல, அவனுக்கு பகைவர்களும் அதிகமாக இருந்தார்கள். அவனுக்கு ஆட்டு மந்தைகள் இருந்தபடினால், வேலையாட்கள் இருந்தபடினால், வசதி வாய்ப்பு இருந்தபடினால் அங்கிருந்து பெலிஸ்தியர்கள் இந்த ஈசாக்கின் மீது பொறாமை கொண்டு அங்க பகையினர்கள் நெருக்கி இருந்தார்கள். அவனால பாத்தீங்கன்னா மேலேயே வர முடியல. சூழ்நிலையை பார்த்தா ஒரு பக்கம் பஞ்சம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பகையினர்கள், அதாவது என்ன சொல்றது, அதாவது ஒரு பொறாமை எண்ணம் கொண்டவர்கள், அவனை தலைக்க முடியாதபடி, அவன் மேல வர முடியாதபடி ஒடுக்க நினைத்தவர்கள் அங்க சுற்றி இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பாடுகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ரொம்ப துக்கப்படுத்தி கொண்டே இருந்தான் அபிமெலேக்கு. ஈசாக்கு மிகுந்த கடினப்படுத்தி கொண்டிருந்தான். எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில போய் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அந்த பிசினஸ் டோட்டலா ஒண்ணும் இல்லாம பண்றது. போய் விவசாயம் பண்ணலாம் நினைச்சோம்னா அந்த துறவுல போய் என்ன செஞ்சிருது, மண்ணை தூக்கி போட்டுட்டு வந்துடுறது. அப்படியே வெட்டி தண்ணி வந்தாலும் இந்த துறவு எங்களுடையது என்று சொல்லி துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு நாட்களில் தான் ஈசாக்கு அந்த இடத்துல இருந்தான். அது மாத்திரமல்ல, பறிபோன நாட்கள். வேதம் சொல்லுகிறது 19, 18, 19 வாசிங்கன்னா, ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளையும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவர்களுக்கு பெயரிட்டான். சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்கு பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். நல்லா கவனிங்க, அவனுக்கு மிகப்பெரிய பறிபோன நாட்கள். என்ன துறவுகள், ஃபர்ஸ்ட் ஒரு துறவு வெட்டுறான், அதையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இரண்டாவது ஒரு துறவு, அதையும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஈசாக்கு பழுகி பெருகின காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் கேட்டீங்கன்னா, முதலாவது பஞ்சத்தின் காலம், அல்லேலூயா. இரண்டாவது பகைவர்கள் நெருக்கி கொண்டிருந்த காலம். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா பாடுகள் மத்தியில தான். அபிமெலேக்கினுடைய தொந்தரவு தாங்க முடியாத தொந்தரவு தான். நாலாவது அவன் செஞ்ச பிசினஸ் ஒருத்தன் என்ன செஞ்சான், அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடுறான். நல்ல செழிச்சு வர்ற நேரம், துறவுல தண்ணி வர்ற நேரம் வந்து என்ன செஞ்சிடும், வந்து பிடிங்கிட்டு போயிடுவான். இப்படிப்பட்ட நாட்களிலும் கூட கர்த்தர் ஈசாக்கை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு திருச்சபைக்கு நான் சொல்லுகிறேன், நம்மளுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தில் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரே பஞ்சமா இருக்குது. வசனத்துல பஞ்சம், ஜெபத்துல பஞ்சம், நம்மளால மீண்டு வர முடியாதபடி நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற சத்துரு, நம்மளால ஜெபிக்க முடியல, தேவனுக்கு எடுத்த காரியத்துல உண்மையாய் வாழ முடியல. இரண்டாவது பகைவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். நம்ம எப்படியாவது மேல வரலாம்னா நம்ம சுற்றி இருக்கிறவனே நமக்கு என்ன செய்யறான், விரோதியா இருக்கிறான். குடும்பமே நமக்கு சத்துருவா இருக்கிறது. நம்மளுடைய அதை நமக்கு சொந்த பந்தங்களே, உடன் பிறந்தவர்களே நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளால வளர முடியல, ஜெபம் பண்ண முடியல, ஊழியம் செய்ய முடியல. ஊழியம் செஞ்சாலும் ஒரு பக்கம் ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது, இப்படிப்பட்ட மன்னிக்க முடியாத சூழல் இருக்கிறது என்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டமும் கூட நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, அந்த நெருக்கத்தின் மத்தியில் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்ததை போல இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ரெகோபோத்தை உங்களுக்காக கர்த்தர் உண்டாக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்காக உண்டாக்க போகிறார். இதுவரை நீங்கள் சித்தனாவை பார்த்திருக்கலாம், ஏசேக்கே பார்க்கலாம். ஆனால் இந்த முறை கர்த்தர் ரெகோபோத்தை கொடுக்கிறார். அந்த ரெகோபோத்துக்கு விரோதமாய் ஒருவனும் வரமாட்டார்கள். அதை குறித்து ஒருவரும் வாக்குவாதம் பண்ணாதபடி கர்த்தர் உங்களை பழுகி பெருக பண்ண போகிறார். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ரெகோபோத்தை தருவேன். ஒரு 4-5 பேர் தான் ஆமேன்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமேன்னு சொன்னவங்களுக்கு மாத்திரம் ரெகோபோத்து கொடுங்க ஆண்டவரே. அப்படி ஆமேன்னு சொல்லாதவங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு சித்தனால என்ன செய்யுங்க, வெயிங்க ஆண்டவர். ஏன்னா தோண்டி துறவை எல்லாம் வச்சிட்டு இருப்பான், டக்குன்னு என்ன செஞ்சிருவாரு, அபிமெலேக்கு வந்து அந்த துறவை என்ன செஞ்சிருவான், புடுங்கிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரன், ஆமேன்னு சொல்றவங்க என் கூடையே வர்றவங்களுக்கு மாத்திரம் ரெகோபோத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. இல்ல கொஞ்சம் என் பின்னாடி 10 மீட்டருக்கு பின்னாடி வர்றவங்க, ஆமேன்னு சொல்றவங்க, அதை ஆமேன்னு சொல்றதுக்கு யோசிக்கிறவங்க, அல்லேலூயா சொல்றதுக்கு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு சித்தனாலே என்ன செய்யுங்க, வெயிங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, கஷ்டப்பட்டு அந்த துறவை தோண்டுவீங்க, நோகாம வந்து ஒருத்தர் என்ன செஞ்சிருவான், குடிக்கிட்டு போயிடும். பார்த்துருக்கீங்களா? நோகாம நோம்பி கும்பிடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன அர்த்தங்க? எவனோ ஒருத்தர் நோம்பி கொண்டாடுறதுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு இருப்பான்.
தலைவர் கூலிங் கிளாஸ் போய் அங்கே சோத்துறோம், அங்கே போயிட்டு ட்ரம்ஸ் அடித்தா இருக்கிற அது வரைக்கும் வேலை செஞ்சவனுக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது. இவன் போய் கூலிங் கிளாஸை மாட்டி 2 டான்ஸ் ஆடினான்னா எல்லாருடைய கண்களும் என்ன செஞ்சிடும்? ஒருத்தன் வந்தாங்க சும்மா பக்காவாக டான்ஸ் ஆடிட்டு போனாங்க. என்னம்மா டான்ஸு, ஹல்லேலூயா. அதுதான் நோகாமல் நோம்பி கும்பிட்றதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என் கூடையே வந்தீங்கன்னா ஆண்டவரே ரெகபோத்து கர்த்தர் தருவார். இப்பயும் பாதி பேர் தான் ஆமேன்கிறீங்க. சித்தனாவுக்கு ஆசையாக இருக்குதுங்களா? ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, பணத்தை எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவான். இன்னொரு பழமொழி இருக்குது, பித்தல் பையில போட்ட பணத்தை போல ஓட்ட பையில சம்பாதிக்கிற பணம் என்ன செய்யறல வீட்டில் வந்து பாஸ்டர் ஃபுல்லாக சம்பாதிக்கிறேன், வீட்டுக்கு பணத்தை கொண்டு வரேன், எங்கே போகுதுன்னே தெரியல, சம்பாதிக்கிற பணம் வீணாக போயிடுது, கடங்காரனும் வட்டிக்கும் கொடுக்குறது 10-15 தேதிக்குள்ளே பணம் என்ன செஞ்சிருது போயிடுது. கர்த்தர் இந்த சித்தனாவையெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் ரெகோபோத்தை கர்த்தர் இந்த மாதம் தரப்போகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சிகளை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ரெகோபோத்தை தரப்போகிறார். அதை குறித்து ஒருவனும் உங்களுக்கு வாக்குவாதம் பண்ண கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஒருவனும் சண்டை போடுவதற்கு கர்த்தர் விடமாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ரெகோபோத் எப்படிப்பட்ட ரெகோபோத்தா இருக்க போகிறது, இதுதான் நமக்கு நேரத்தை கருத்தில் குருதி ஒரு 5-6 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். அதில் உங்களுடைய முகத்தினுடைய தோற்றத்தை பார்த்து தான் 5-6 பாயிண்ட் சொல்லாமல் இல்லை 1-2 சொல்லாமாங்கிறது முடிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. நீங்கள் சிரிச்ச முகத்தோடயே இருந்தீங்கன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன். உங்களுடைய முகங்கள் கொஞ்சம் மாறுச்சுன்னா நீங்கள் முடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு நான் நினச்சி என்ன செஞ்சிருவேன், நான் முடித்து விடுவேன். நீங்கள் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. சோத்திரம். ஆண்டவராகிய தேவன், அதாவது முதலாவது இந்த ரெகோபோத் எப்படிப்பட்ட ரெகோபோத்தா இருக்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, வாக்கு தத்தங்களின் ரெகோபோத். சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தங்களின் ரெகோபோத். கர்த்தர் இங்க ஈசாக்குக்கு வாக்கு போடுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? நீ அந்த தேசத்துக்கு போ, அங்கே உன்னை என்ன செய்வேன், நான் பழுகி பெருக பண்ணுவேன். இதுதான் வாக்கு தத்தம். ஆண்டவருடைய நோக்கமே தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு பழுகி பெருக வேண்டும் என்பதற்காக தான். நம்புறீங்களா? நீ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி பாருங்களேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வாசிங்க. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆமா எத்தனை பேர் இருக்கிறாங்க பழுகி பெருகிறதுக்குங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு ஆதாம், ஒரே ஒரு ஏவாள். இவங்க 2 பேரையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆண்டவருடைய நோக்கமே ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ஒரு மனிதனை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கார் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரதான நோக்கமே நீங்களும் நானும் பழுகி பெருக வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான். நீங்களும் நானும் பட்டணத்தில் கலிகூர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய உன்னதமான நோக்கம். இங்கே பார்க்கும் பொழுது சோத்திரம், அதே ஆதியாகமம் 9ஆம் அந்த ஒரு 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, சத்தம் ஒருத்தர் வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி. ஆமா, ஆண்டவர் மொத்தமா அழிச்சிட்டாரு. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான் என்ன செஞ்சிருக்குங்க, பேலையில பாக்கியா இருக்குது. அந்த குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, பழுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள். ஆண்டவர் நோவாவுடைய குடும்பத்தை பேலைக்குள் வைத்து காப்பாற்றினதுடைய மிக முக்கியமான நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இந்த பூமியில பழுத்திருக்க வேண்டும், அவர்கள் இந்த பூமியில பழுகி பெருகி இருக்க வேண்டும், அவருடைய சந்ததிகள் இந்த பூமியை நிரப்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கூட இந்த பூமி விட்டு போகும் பொழுது 120 பேருக்கு தரிசனமானார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன செய்யுங்க, சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானங்கள் கொடுத்து, நீங்கள் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் பழுகி பெருக வேண்டும். இந்த பூமியில நீங்களும் நானும் கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்புவதற்கு கர்த்தர் நம்மளுடைய கைகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் என்றாலே பழுகி பெருகணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் பாஸ்டர், பூமியில நான் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறோம் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். அதுக்காக கர்த்தர் நம்ம வைக்கல. ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தர் நம்மை வைக்கல. நீங்கள் இந்த பூமியில கர்த்தர் உங்களை தெரிஞ்சா, உங்களுடைய நிலைமையிலிருந்து கர்த்தர் வைத்திருக்கிற நிலைமைக்கு உங்களை கொண்டு போவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் புழுதியில் இருந்தேன் உண்மைதான், ஆனா கர்த்தர் இப்ப என்னை தெரிஞ்ச பிறகு நான் புழுதியில் இல்லை, எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்,
ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் என்னை அமர பண்ணுகிற கர்த்தர். ஒருவேளை ஆண்டவர் என்னை தேடி வரும் பொழுது நான் ஒன்றுமில்லாதவனாக இருந்தேன், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்னை தெரிஞ்ச பிறகு என் வாழ்க்கையை கர்த்தர் தலையினாய் மாற்றினார். என்னை கர்த்தர் உயர் ஒரு சோத்திர கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். பொருளாதாரத்தில் கர்த்தரனை செழிக்க பண்ணினார். எங்கள் குடும்பங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறது. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நானும் என் பிள்ளைகளும் சோத்திரம் ஹல்லேலூயா சத்தியத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறோம் என்பதை விட வேறொரு சந்தோஷம் எனக்கு இல்லை. இதுதாங்க ஆசீர்வாதம். அருமையான இமானுவல் சொன்னது போல எல்லாம் பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க. ஹல்லேலூயா, எல்லாம் தலைக்கு மேலே வளர்ந்துட்டானுங்க. இப்போ நானே பார்க்கறதால இப்போ எட்டி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா, முன்ன வாடா போடான்னு கூப்பிட்டு இருந்த பசங்களை இப்போ வாடா போடான்னு கூப்பிட முடியல, எல்லாம் தலைக்கு மேலே வளர்ந்துட்டாங்க. நான் யாரையுமே கூப்பிடுறதில்ல, ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்கும் கூப்பிட்டு பழகவும் இல்லை. இப்போ அதாவது வாங்க போங்கன்னு பேசி பழகிட்டேன், அதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டு பழகிட்டேன். பசங்க நம்மளை விட தலைக்கு மேலே வளர்ந்துட்டாங்க. சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன பலவீனங்கள், சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும். ஆனாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நம் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார், தலைகளை நிமிர பண்ணுவார். நமக்கு நல்ல ஆவிக்குரிய நல்ல பசங்களை, நல்ல தம்பிமார்களை, நல்ல தங்கச்சிமார்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. 1 2 அப்படி முன்ன பின்ன போனாலும் கர்த்தர் விட மாட்டார். அலே சொல்ல மாட்டீங்களா? ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால் நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள். நான் அடிக்கடி அதுதான் சொல்லுவேன். தேவ பிள்ளைகள், சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சில், தேவையில்லாத காரியத்தில், தேவையில்லாத செல்ஃபோனில், ஆபாசமான காரியத்தில், மற்ற எந்த காரியத்தில் இடம் கொடுக்காதபடிக்கு சபையோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இங்கே இந்த ஒரு ரெகபோத் எப்படிப்பட்ட ரெகபோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு தத்தங்களின் ரெகபோத். பாஸ்டர் நான் ரொம்ப சின்னவன் அப்படின்னா நீங்கள் 1000 பேருக்கு அதிபதியாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது சின்னவன் 1000 இருக்கணும். பாஸ்டர் நான் ரொம்ப சிறியவன் பாஸ்டர். சிலதான் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் ரொம்ப தூசி ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே. அது ரைட்டு தான், தூசியிலிருந்து நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். நீங்க சின்னவன் சொன்னீங்கன்னா 1000, நான் சிறியவன் அப்படின்னா என்னங்க? பலத்த ஜாதி. இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற ஃபார்முலா. 2 2 4 ஹல்லேலூயா. இது நம்மளுடைய உலக பிரகாரமான ஃபார்முலா. ஆனா தேவனுடைய ஃபார்முலா என்ன தெரியுங்களா? 1 1000 2 10,000. அப்ப ஆண்டவர் உங்களும் என்னையும் இந்த பூமியில பழுகி பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை அந்த வாக்கு தத்தத்தை நம்ம மறந்தாலும் வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன் ஒரு நாளும் மறப்பதில்லை. ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை கைவிடுவதில்லை. ஏங்க 75 இயர்ஸுங்க ஆபிரகாமுக்கு. அப்பதான் ஆண்டவர் முத ஆபிரகாமை தேடியே போறார். எத்தனை வயசு? 75 வயசுல தான் தேடி போறார். சாராள் அம்மாவுக்கு 65 வயசு. முத தேடி போய் சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே ஆபிரகாமே, நீ என்ன செய்ய, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் நாட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய்ய, நீ போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ யாரை ஆசீர்வதிக்கிறையோ அவனை நான் ஆசீர்வதிப்பேன், நீ யாரை சபிக்கிறையோ என்ன செய்வேன், அவனை சபிப்பேன். அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு குழந்தை கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வருவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் ஒரு ஃபேமிலி மேன். ஆண்டவர் தேடி வந்த பிறகு அவன் கல்யாணம் பண்ணிக்கல. அவன் ஆண்டவர் தேடி வருவதற்கு முன்னாடியே அவன் கல்யாணம் பண்ணி இருக்கிறான். அவனுக்கு 75 இயர்ஸ் 75 வயசு. சாராள் அம்மாவுக்கு 65 வயசு. எத்தனையோ வருடங்கள் குழந்தை கிடையாது. ஆண்டவர் தேடி வர நேரத்தில் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. வேண்டாம் உட்காருங்க. ஆண்டவர் தேடி வர நேரத்தில் ஒண்ணுமே இல்லை. அவன் குழந்தை பாக்கியம் இல்லாததான் இருக்கிறான். ஆண்டவர் தேடி வந்து இப்ப வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை என்ன செய்வேன். இவன் கேட்கல. நீங்க நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கேட்டதா பைபிள் எங்கேயுமே இல்லை. ஆண்டவரே தான் வாலண்டரியா என்ன செய்யறாரு, ஆபிரகாமை தேடி போறாரு. தேடி போய் சொல்றாரு, ஆபிரகாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு குழந்தை இல்லை நீ நினைச்சிட்டு இருக்கிற, வானத்தினுடைய நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் சந்ததி என்ன செய்வேன், நான் பெருக பண்ணுவேன். இதெல்லாம் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை அல்ல, ஆண்டவரே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். என்ன பண்ணி இருக்கணும்? சாராளம்மா சொல்லும் பொழுதெல்லாம் இல்லைல்ல, நம்மளாம் அவரை தேடி போனோம், அவர் தானே நம்மளை தேடி வந்தார், நம்மளா போய் ஆண்டவர் எனக்கு பிள்ளையை கொடுன்னு கேட்டேன், அவரே தானே பிள்ளையை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, நானா என் சந்ததியை பெருகுன்னு கேட்டேன், அவர் தானே என் சந்ததியை பெருக பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால சைடு ரூட்டெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம என்ன செய்யலாம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்திற்காக காத்திருக்கலாம். அவன் என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். இப்போ புத்தி கோண புத்தி மாறுது. இப்போ என்ன செய்யுதுங்க புத்தி? ஆமா நல்லவங்க தான், ஆனா புத்தி மட்டும்தான் சரியில்லை. அலே சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் யாரை சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆபிரகாம சொல்றேன். ஆபிரகாம் நல்ல மனுஷன் தான், ஆனா என்ன சரியில்லை,
புத்தி சரியில்லை. அம்மா சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டார். அலை சொல்ல மாட்டீங்களா? ஏங்க நமக்கு தான் இப்போ வயசாகி போச்சு. வாக்குத்தத்தம் பண்ணினவருடைய சத்தத்தையே இப்போ என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. இப்போ ஆல்மோஸ்ட் நானும் 90 வயசு ஆகி போயிட்டேன். எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. பெண்களுக்கு உண்டான வழிபாடெல்லாம் நின்றுச்சு. நீங்களும் நடக்கிறக்கே தெம்பு இல்லாமல் நடந்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு இடையில நமக்கு எங்கே போய் குழந்தை? அதனால் நம்ம வீட்டில் ஒருத்தர் என்ன செய்கிறா, வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. நல்லா கவனிங்க, உங்களுக்கும் பலன் இல்லைங்கிறா, ஆனால் அடிமை பெண்ணோட இருந்து குழந்தை உண்டாக்குன்னு சொல்கிறா. வார்த்தை எப்படி மாற்றி பேசுகிறா கவனித்து பார்க்குறீங்களா? சொல்கிறா, நானும் என்ன செஞ்சுட்டேன், அந்த பெண்களுக்கு உண்டான வழிபாடு நின்று போச்சு, உடம்பு பலவீனம் ஆகிட்டேன். நீங்களும் குழந்தையை பெற்றுக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன இல்லை, பலன் இல்லைன்னு அவளே தான் சொல்கிறா. அப்புறம் திரும்ப அவளே என்ன சொல்கிறா, வீட்டில் வேலைக்காரி இருக்கிறா, வேலைக்காரி மூலியமாக என்ன செய்யுங்க, கவனிச்சு பாருங்க. சைடு ரூட் எப்படி போயிட்டே இருக்குது பாருங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆபிரகாம் சொல்லியிருக்கணும், நான் குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டோமா? இல்லை, அவர் தானே சொன்னார். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் என்ன செய்யலை, அவன் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல காத்திருக்கவில்லை. அங்கே பார்க்கும்பொழுது என்னாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்வது, 23ஆம் அதிகாரம். அதை நீ வாசிச்சு பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அந்த 19ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மனமாற நான் ஒன்றும் மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இங்க சொல்றார் பாருங்க, பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்மந்தம் இல்லாததை போல நமக்கு தெரியும். அவர் பாட்டுக்கு சொல்லிட்டாரு, உன்னை ஆசீர்வதிப்பங்கிறாரு, ஆனால் பார்த்தீங்கன்னா வேலையே இல்லை. அவர் பாட்டுக்கு திடீர்னு இந்த வருஷத்தில் உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குங்கிறாரு. இங்கே பார்த்தா கல்யாணம் நடக்கிற மாதிரி எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. திடீர்னு ஒரு பெரிய பிஸ்னஸை தருவுன்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கே கடன் கட்டுறதுக்கு வட்டிக்கே போனால் நம்மள்கிட்ட இல்லை, சம்பாதிக்கிற பணம் வட்டி கட்டுறதுக்கே சிரமமாக இருக்குது. வாக்கு தத்தத்திற்கும் இப்பொழுது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்ன செய்யாதுங்க, ஒரு நாளும் ஒழியாது. ஈசாக்கு கூட நினைச்சிருப்பாரு, என்னடா நான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன்னு சொன்னாரே, ஒரே முறைதான விதை விதைச்சேன், ஒரே முறைதான அறுவடை 100 மடங்கு வந்துச்சு, அதுக்குள்ள இவன் இத்தனை சித்திரவாதப்படுத்துறானே, இந்த ராஜா என்ன செய்ய மாட்டேங்கிறான், இங்க என்னைய விவசாயம் பண்ண விட மாட்டேங்கிறானே, இவ்வளவு பிரச்சனை பண்றானே, இவ்வளவு தொந்தரவு பண்றானேன்னு கூட ஈசாக்கு நினைச்சிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கினுடைய எண்ணங்களை அறிந்த கர்த்தர் அபிமெலேக்கை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் பண்ணினார். கர்த்தர் அவனை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதற்குள்ள இந்த ராஜா இப்படிப்பட்ட விரோதங்களை செய்கிறானே என்று கூட அவன் ஒருவேளை அவனுடைய இருதயத்துக்குள்ள எண்ணங்கள் வச்சிருக்கலாம். ஆனா வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தர் நிச்சயம் நமக்கு செய்து முடிப்பார். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், வாக்கு தத்தம் கொடுத்தவருக்கு தான் ரெஸ்பான்சிபிள் ரொம்ப அதிகம். வாக்கு தத்தம் பெற்ற நமக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அதை நீங்க எப்படி உள்வாங்கிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்றாரு, உனக்கு நான் ஒரு காரியத்தை செய்வன்னு வாக்கு பண்றாரு. வாக்கு பண்ணினவருக்கு தான் பொறுப்பு அதிகம். இப்போ ஆபிரகாமுக்கும் சாராளாமாவுக்கும் தெரியாது நம்ம ஒரு ஈசாக்கை பெற்றெடுக்க போகிறோம் என்று தெரியாது. அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், அவ்வளவுதான். அதுக்கு தான் சைடு ரூட் எடுத்து போனாங்க. ஆனால் ஆண்டவர் அதை ஸ்டாப் பண்ணார். அல்லேலூயா. ஆனாலும் மீறி போனாங்க. கர்த்தர் சொன்னார், இல்லை உனக்கு நான் ஒரு ஈசாக்கை தருவேன். ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியாது, ஆண்டவர் ஆபிரகாம் மூலியமாக தான் ஈசாக்கை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு திட்டம் வச்சிருந்தார். அந்த ஈசாக்கு மூலியமாக தான் யாக்கோபு இந்த பூமிக்கு வருவதற்கு திட்டம் வச்சிருந்தார். இந்த யாக்கோபு மூலியமாக தான் யூதா என்கிற ஒரு குமாரனை பெற்றெடுக்க அவர் திட்டம் வச்சிருந்தார். அந்த யூதாவின் மூலியமாக தான் யூதா கோத்திரத்து சிங்கம் இந்த பூமியை மனுக்குலத்தின் பாவத்தை ரட்சிக்க வந்த இயேசு பிறப்பார் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது, ஈசாக்குக்கு தெரியாது, யாக்கோபுக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு தேவை ஒரு புள்ள, ஆனா ஆண்டவருக்கு புள்ளை அல்ல. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம மறந்து போனாலும் அவர் மறப்பதில்லை. நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், நான் உன்னை ஓப்பனா சொல்றேன், தேவன் அதுக்கு ஆதாயம் இல்லாம உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவே மாட்டார். அதுல தேவனுடைய ராஜ்யத்தில் ஏதாவது ஒரு பங்கு இல்லாம உங்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய மாட்டார். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஒரு நன்மையை கொடுக்கிறார்னா அதுக்கு பின்னாடி தேவனுடைய ராஜ்யத்தில் ஏதோ ஒரு ஆதாயம் கட்டாயம் இருக்கும். ஆண்டவர் உங்க தொழிலை விருத்தி அடைய பண்றாருன்னா அதன் மூலியமா கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நினைக்கிறார்.
ஆபிரகாமுக்கு தெரியாது, எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் போதும், அவ்வளோதான் ஆபிரகாமுடைய எண்ணமெல்லாம். ஆனால் குழந்தை அல்ல ஆண்டவருக்கு. அந்த ஆபிரகாம் வித்தின் மூலியமாக ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, யூதா கோத்திரத்தில் இயேசு இந்த பூமியில் பிறந்து மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி அந்த இயேசுக்குள்ளதான் உங்களை என்னையும் கத்தர் வச்சிருக்கிறார். உங்களை என்னைய கத்தர் நீதிமானாக வைத்திருக்கிறார். அப்ப ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லைங்கிறது நமக்கே பாதிப்பு தான். ஏன் தெரியுங்களா? அவன் குழந்தை பெற்றா தான் நம்ம இந்த பூமியில் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அவன் குழந்தை பெற்றா தான் யாக்கோபு வர முடியும். யாக்கோபு குழந்தை பெற்றா தான் யூதா வர முடியும். யூதா குழந்தை பெற்றா தான் இயேசு சாமியே இந்த பூமிக்கு வர முடியும். அவர் வந்தா தான் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா மாற முடியும். அப்போ யாருக்கு ரெஸ்பான்சிபிள் அதிகம்? யாருக்கு அதிகம்? உங்களை விட என்னை விட வாக்குத்தத்தம் பண்ணின தேவனுக்கு ரெஸ்பான்சிபிள் அதிகம். அவர் சொன்னதை நிச்சயம் செய்து முடித்தே தீருவார். நீங்க பயப்படவே வேண்டாம். நமக்கு தேவையில்லை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாருங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர், எனக்கு தருவீர், எனக்கு தருவீர், எனக்கு தருவீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும்தான் நம்ம வாயில வர்றதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர், எனக்கு செஞ்சு கொடுங்க, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு செஞ்சு கொடுங்க. காத்திருங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறியே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பெல்லாம் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அப்பெல்லாம் அவருக்கு அதுல ஒரு லாபம் இருக்கு. அதனால லாபம் அவருக்கு இருக்கிறதுனால நமக்கு நிச்சயம் செஞ்சே தீருவாரு. அல்லேலூயா. அவர் எனக்கு கொடுத்ததை நிச்சயம் நிறைவேற்றுவே தீருவார். நீங்களும் நானும் ரெகோபோத்தை பார்க்கத்தான் போறோம். தூங்குறவங்க மட்டும் வர சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த நல்ல, ஆனால் உண்மையா பளிச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அல்லேலூயா. ஆமா பாஸ்டர், உண்மைதான். வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு இந்த மாதம் ரெகோபோத்தை கர்த்தர் திறக்கிறார். தடைகளை மாற்றி போடுகிற ஒரு கர்த்தர் நமக்கு முன்னாடி போகிறார். வாக்கு பண்ணினவர் நிச்சயம் வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அபிமெலேக்கு இருக்கட்டும். அபிமெலேக்கு அவன் இருந்துட்டு போறான், விடுங்க. அவனால உங்களுக்கு என்ன? அவன் உங்களை தொந்தரவு படுத்துறதுனால தான் உங்களுக்கு கர்த்தர் ரெகோபோத்தே கொடுக்கிறார். அபிமெலேக்கே இருக்கக்கூடாதுன்னா எப்படி? அப்புறம் நமக்கு ஆசீர்வாதமே. பாஸ்டர் என்னை எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறாங்க பாஸ்டர், தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க பாஸ்டர். நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ஆண்டவர் சொல்லணும், அபிமெலேக்கு இருந்துட்டு போறான், விடு. அல்லேலூயா. அபிமெலேக்கு இருந்துட்டு போறான். பிசாசு துரத்திட்டே வரான், வந்துட்டு போறான். அவன் எல்லைக்குள்ள வரவே முடியாது. ஆண்டவர் என்னை சுத்தி வேலி அடிச்சு வச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவரை பார்க்கறத விட அபிமெலேக்கு பார்க்கறதெல்லாம் நம்ம நேரம் அதிகமாக கவனத்தை செலுத்துறோம். அபிமெலேக்கு என்னை தொந்தரவு படுத்துறான், பிசாசு என்ன செய்யறான்? என்னை தொந்தரவு படுத்துறான். போராட்டம் அது இருந்துட்டு போகுது. அல்லேலூயா. போராட்டம் இருந்துட்டு போகுது. வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, தொந்தரவு தான். அதுக்காக வேண்டான்னு சொல்லி நம்ம வந்து வீட்டை விட்டு துரத்திட முடியுமா? 3 வேளை சமைச்சு சோறு போட்டுட்டு இருக்கிறீங்க பிள்ளைங்களுக்கு மட்டும். அல்லேலூயா. வேண்டான்னு நம்ம பிள்ளை நம்மளால வந்து துரத்தி விட முடியுமா? அபிமெலேக்கு இருந்துட்டு போட்டோம், பிசாசு அவன் மாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். அது போராட்டமா இருக்கட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், இருக்கட்டும். அந்த போராட்டம் வந்துச்சுன்னா போடாடே, நீ எல்லாம் பெரிய ஆளே கிடையாது, அப்படி சொல்லி பழகணும். அல்லேலூயா. ஆனா நம்ம இயேசுவை பார்ப்பதில்லை. அபிமெலேக்கு அபிமெலேக்கு அபிமெலேக்கு, ஐயோ அபிமெலேக்கு, ஐயோ ஐயோ, பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அபிமெலேக்கை விட பெரியவர். நம்முடைய போராட்டத்தை விட கர்த்தர் பெரியவர். நமக்கு இருக்கிற பிரச்சனையை விட கர்த்தர் பெரியவர். நமக்கு இருக்கிற கஷ்டத்தை விட கர்த்தர் பெரியவர். அவமானம் இருக்கட்டும், அதன் மத்தியில எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ அவன் கண்ணுக்கு முன்னாடியே உங்களை 100% ஆசீர்வதிப்பதற்கு உங்க பேர்ல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எந்த அபிமெலேக்கு வந்து ஈசாக்கை மிரட்டினானோ அதே அபிமெலேக்கு கண்ணு பார்க்கவே ஈசாக்கை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் பார்க்கிற மாதிரி ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்மளாம் முடிவு பண்ணி வாடா 2ல் 1 பார்த்தலாம், 3ல் 2 பார்த்தலாம், 5ல் 3 பார்த்தலாம் என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து போகக்கூடாது. இருக்கட்டும், போயிட்டு போறான், விடு. என்னை பேசுறானா பேசட்டும், என்னை திட்டுறானா என்ன செய்யட்டும், திட்டுட்டும். நான் அவமானப்பட்டேன்னா நோ ப்ராப்ளம். அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு தேவ பிள்ளைகள் வரணும். அந்த பக்குவம் தான் நம்மள்ட்ட கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என்னங்க, அந்த பக்குவம் இல்லைங்கிறது ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம். நம்மளாம் முயற்சி பண்ணி ஏதாவது ஒன்று செய்யலான்னு பார்க்குறோம். ஆனால் சொல்ல இல்லை வேண்டாம், அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறான். அவன் இருக்கிறதுனால தான் என் வாக்குத்தத்தம் இன்னும் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறேன். நான் கூட கொஞ்சம் காலதாமதம் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் அபிமெலேக்கு உன்னை தொந்தரவு பண்ணுறதுனால உனக்கு சீக்கிரம் பண்ணணும்னு பார்க்குறேன். உனக்கு கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனால் அந்த போராட்டம் உன்னை பின்னாடி வந்துட்டே இருக்கிறதுனால அவன் வெக்கப்படுறதுக்காகவே உனக்கு சீக்கிரம் கொடுக்கணும்னு நான் நினைச்சிருக்கிறேன். அப்போ நான் ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு சீக்கிரம் வேணுமா லேட்டாக வேணுமா? அப்ப சீக்கிரம் வந்து அபிமெலேக்கு இருந்துட்டு போட்டோம். அல்லேலூயா. சீக்கிரம்னா பிசாசு இருந்துட்டு போட்டோம்.
அவன் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். அவன் நெருக்க 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 அல்லேலூயா பிசாசனுடைய பந்தி அளவு பெருக பெருக கர்த்தருடைய பந்தியினுடைய அளவை கூட்டிக் கொண்டே போவார். அவன் பெருக பெருக என் பந்தியின் அளவு கூடிக்கொண்டே போகும். அவன் என்னை நெருக்க நெருக்க என்னை விசாலத்தில் கொண்டு போயிட்டே தான் இருப்பார். அப்போ அபிமெலேக்கு வேணுமா வேண்டாமா? எத்தனை பேர் வேணுங்கிறீங்க? பாதி பேர் பாஸ்டர் திடீர்னு நான் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டானா என்ன பண்ணுறது, நான் பாட்டுக்கு இந்த செந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கிறேன், நானே வேலையில் போகிற ஓனான வேட்டிகள் விட்ட கதையாக வந்துட்டு போட்டுங்கிறனே, எப்படி சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கட்டும். நமக்கு பாடுகள் வருதா இருக்கட்டும். கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன செய்யட்டும், பஞ்சமாக இருந்துட்டு போட்டோம். பஞ்சத்தின் மத்தியில் தான் உன்னை 100 மடங்கு ஆஸ்வதிக்க போகிறார். பஞ்சம் அது பாட்டுக்கு இருக்கட்டும். பஞ்சம் உங்களுக்கும் எனக்கும் இல்லை, அது உலக மனுஷனுக்கு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பஞ்சத்தின் மத்தியில் தான் 100 மடங்கு ஆசீர்வாதம். பகை வருதா இருக்கட்டும், பகை வந்தா இருக்கட்டும். கூடுமான வரைக்கும் யாவரோடும் என்ன செய்யுங்க, சண்டை பண்ணிட்டு இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? கூடுமான வரைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? 99.9% சமாதானம் பண்றதுக்கு தான் நம்ம வாய் என்ன செய்யணும், இருக்கணுமே ஒழிய சண்டை பண்ணுவதற்கு இல்ல. பகையா இருக்கட்டும் விடு. அவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. ஆண்டவர் ரெகோபோத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதை குறித்து ஒருவனும் வாக்குவாதம் பண்ண மாட்டான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முகம் ஆடுது, முகம் ஆடுது. இன்னும் 4 பாயிண்ட் இருக்குது. முகம் ஆடுது. அல்லேலூயா. பேசுறதா இல்லையாங்கிறது உங்க கையில தான் இருக்குது. ஒருவேளை கேட்க விருப்பம் இல்லைனாலும் சிரிச்ச முகத்தோடயே இருங்க. இன்னும் பேசிட்டே இருப்பேன். மணி 10:45 தான் ஆச்சு. வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற ரெகோபோத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது போலாங்களா? வருத்தங்கள் இல்லாத ரெகோபோத். சொல்லுங்க பார்க்கலாம். வருத்தம் இல்லாத ரெகோபோத். அதே அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 26ஆம் அதிகாரம் 19-20 வாசிச்சு பாருங்களேன். ஈசாக்கினுடைய வேலைக்காரர் கண்டார்கள், இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு என்ன பேர் வைக்கிறானுங்க? ஏசேக்கு என்று பெயரிட்டான். வருத்தம். துறவை தூண்டுறான், தோண்டி எடுத்து தண்ணி வர நேரத்தில் இருக்குது. உடனே ஆள் என்ன செஞ்சுட்டாரு, வந்து சண்டை பண்றாரு. வருத்தம். சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த துறவுக்கு போகிறார். அடுத்த வாசி பாருங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள். அங்கேயும் வருத்தம், அங்கேயும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். ஃபர்ஸ்ட் ஏசேக்குன்னு பேர் வச்சான். அங்க பயங்கர வருத்தம். கஷ்டப்பட்டு விளைச்சு உழைச்சு வேலை செஞ்சு பலன் வர நேரத்தில் வந்து என்ன செஞ்சுட்டான், சண்டை பண்ணி பிடுங்கிட்டு போயிட்டான். சரின்னு இன்னொரு துறவை வெட்ட போறான். அங்கேயும் வாக்குவாதம் பண்ணி மிகுந்த வருத்தத்தோட அந்த சித்தனாவை என்ன செஞ்சுட்டாங்க, அதை பிடுங்கிட்டாங்க. அடுத்தது இன்னொரு துறவை உண்டு பண்ணுகிறார். அதற்கு பெயர் வந்து ரெகோபோத். அதை குறித்து யார் என்ன செய்யல, வாக்குவாதம் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. 3வது துறவை வெட்டும் பொழுது எதிரியே டயர்ட் ஆயிட்டான். 2 துறவை வெட்டுவதற்கு சண்டை கட்டிட்டு வந்தானுங்க. இவன் என்ன செய்யல, வாக்குவாதமே. ஹலோ சர்ச் நல்லா கவனிங்க. 2 துறவை வெட்டும் பொழுது சண்டை பண்ணுனா, ஆனா ஆப்போசிட் பார்ட்டி சண்டைக்கே போல. ஆப்போசிட் பார்ட்டியோட நம்ம பார்ட்டி என்ன செய்யல, சண்டைக்கு போல. ஆப்போசிட் பார்ட்டி சண்டைக்கு நிக்கிறான். காரணமே இல்லை. உழைப்பு நம்மளுது, ஆட்கள் நம்முடையது. அந்த துறவும் ஆபிரகாம் காலத்தில் வெட்டப்பட்ட துறவு. அந்த துறவுக்கு சொந்தக்காரனும், அதாவது முறைப்படி பார்த்தா அந்த பஞ்சமி நிலம் சொல்றான் பார்த்தீங்களா, முறைப்படி பார்த்தா ஆபிரகாமுக்கு தேவையான சொந்தமான இடமும் சொந்தமான துறவும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இடையில என்ன செய்யறாரு, ஆப்போசிட் பார்ட்டி சண்டைக்கு வராரு, வாக்குவாதம் பண்ண வராரு. ஆனால் நம்மால் என்ன செய்யவே இல்லை, சொல்லுங்களே, சண்டையே பண்ணல. எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. சண்டை பண்ணவில்லை. கிறிஸ்தவர்கள் சண்டை பண்ணவில்லை. அல்லேலூயா. கேட்கறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது பார்த்தீங்களா? கேட்கறதுக்கு எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை தான் பாஸ்டர் சர்ச்சுக்கு பைபிள் தூக்கிட்டு போயிடுவாங்க, மற்ற நாள் வீட்டுக்கு வந்து பாருங்க, ஐயோ அப்படி பேசுவாங்க. தூக்கிட்டு பைபிள் தூக்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க. அப்படியெல்லாம் சொல்லலைங்க. அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சான், வெட்டுனா, எல்லாம் பண்ணுனா, ஆப்போசிட் பார்ட்டி சண்டைக்கு ஒத்த காலம் என்ன செய்கிறான்,
நிற்கிறான். அதை குறித்து ஒரு ஒன்றும் பேசாமல் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான். அங்கேயும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான், உழைக்கிறான். திரும்பவும் சண்டைக்கு வேணும்னு என்ன செய்கிறானுங்க, சண்டைக்கு வரானுங்க. அங்கேருந்து அமைதியாக என்ன செஞ்சுட்டான். இப்போ இந்த 2 துறவை வெட்டும்பொழுது சண்டைக்கு வந்தவனுங்க 3வது துறவை வெட்டுவதற்கு சண்டைக்கு என்ன செய்யலை, அவன் டயர்ட் ஆகிட்டான். இவனே பேசி பேசி சண்டை பண்ணி ஆப்போசிட் பார்ட்டி டயர்ட் ஆகிட்டானுங்க. இவன் டயர்டே ஆகலை. ஏன் தெரியுங்களா, கர்த்தர் இவனுக்கு பலத்திற்கு மேலே பலன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இவனுக்கு சத்துவத்திற்கு மேலே சத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, உன்னிடத்தில் பேசுவதற்கு எனக்கு பங்கும் இல்லை பாத்தியும் இல்லை. என்னை கொண்டு வந்தது கர்த்தர். இதோ உனக்கு ஏசேக்கு வேணுமா எடுத்துக்கோ, சித்தனா வேணுமா எடுத்துக்கோ, எனக்கு ரெகோபோத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவன் டயர்ட் ஆகிட்டான். சண்டைக்கு வருவதற்கு அவனுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அவனே முழிச்சுக்கிட்டான். ஆடா நம்ம தோண்டுனா தண்ணி வர மாட்டேங்குது, இவன் தோண்டுனா தண்ணி வருதே, என்னடா அது ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் அவனே நினைச்சுக்கிட்டான், இவனோட கர்த்தர் இருக்கிறார், இவன் கூட கர்த்தர் இருக்கிறார். பஞ்ச காலத்தில் கூட 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இதுதாங்க தேவன் செய்கிற ஆசீர்வாதம். வருத்தங்கள் இல்லாத ரெகோபோத்தை கர்த்தர் தரப்போகிறார். இனி 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 உங்களுக்கு வரக்கூடிய இந்த 4-5 மாதங்களும் ஆண்டவர் சொல்வார், வருத்தமே இல்லாத ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். இதுவரைக்கும் நமக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, துறவும் இருந்துச்சு, கூட என்னமும் இருந்துச்சு, துக்கமும் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனால் வரவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் வருத்தமும் இருந்துச்சு, ஆசீர்வாதமும் இருந்துச்சு, அதே நேரத்தில் அவமானமும் இருந்துச்சு. இனி உங்களுக்கு அவமானம் இல்லை. சித்ராவோட கர்த்தர் முடிச்சுட்டாரு, ஏசேக்கோட கர்த்தர் முடிச்சுட்டாரு. ரெகோபோத்து பக்கம் எதிரி வர முடியாதபடி அவனுங்களை சோர்வுக்குள் ஆக்கினது கர்த்தர். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுக்கு வரவோட கூட உங்களுக்கு என்ன இருந்துச்சுங்க, வருத்தமும் இருந்துச்சு. இனி கர்த்தர் சொல்றாரு, இனி உனக்கு வருத்தமே இருக்காது. இனி உங்களுக்கு என்ன இருக்காது, இனி வருத்தம் இருக்காது, இனி அவமானம் இருக்காது. அல்லேலூயா. இனி உங்களுக்கு அந்த துறவோட துக்கமும் இருக்காது. காரணம், நான் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ரெகோபோத் பழுகி பெருக செய்கிற கர்த்தர். அங்கே ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், உங்களுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கவே மாட்டான். இதுவரை கண்ட அபிமெலேக் இனி உங்களை தொந்தரவுபடுத்துவதில்லை. இதுவரை கண்ட சத்துருக்கள் இனி உங்களுக்கு முன்பாக வருவதில்லை. இதுவரை கண்ட போராட்டங்கள், இதுவரை உங்களை துன்பப்படுத்தின துன்பங்கள் இனி உங்களுக்கு முன்பாக வருவதில்லை. வருத்தங்கள் இல்லாத ரெகோபோத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இது வரைக்கும் சாப்பிட்ற நேரத்தில் துக்கத்தோடு நல்லா சமைச்சு சண்டை பண்ணி சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் சண்டையே கர்த்தர் கொடுக்க அனுமதிக்க மாட்டார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்யணும், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. என்ன செய்வீர்கள், சத்தமாக சொல்லுங்களேன். சும்மா இருப்பீர்கள் அப்படிங்கிறத ஏன் இவ்வளோ துக்கமாக சொல்கிறீங்க? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வேலைக்கு போங்கன்னா தான் கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுனா தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சும்மா இருங்க. சும்மா எப்படி பாஷா இருக்கிறது, ஏதாவது ஒன்று பேசினா தானே நேரம் போகும். வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளே உட்காந்து அடைஞ்சு கிடக்கிறது. 4 பேர்த்துட்டு பேசினா தானே கொஞ்சமாவது என்ன செய்யும், நம்ம 4 பேர்த்துட்டு போய் பேசி சிரிச்சா தானே, 4 பேர்த்துட்டு பேசி சிரிச்சா பரவாயில்லையே. அல்லேலூயா. பேசி சிரிக்கிறதே இல்லை. சர்ச்சில் ஒரு சின்ன ஒரு கண்டிஷன், அன்பான கண்டிஷன், நீங்கள் தேவ பிரசன்னத்தோடு நீங்கள் ஆலயத்தில் வந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்டுட்டு தேவ பிரசன்னத்தோடு என்ன செஞ்சுருங்க, வீட்டுக்கு போயிருங்க. இங்கே உட்காந்துட்டு நீங்கள் குடும்ப காரியத்தை தயவு செய்து ஆலயத்தில் யாரும் என்ன செய்ய வேண்டாம். அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு யாரும் என்ன செய்ய வேண்டாம், நல்ல ஐக்கியமாக விசாரிங்க, ஆவிக்குரிய காரியத்தில் விசாரிங்க. என்ன செஞ்சுருங்க, நீங்கள் தயவு செஞ்சு வீடுகளுக்கு கடந்து போங்கள். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை என்ன செஞ்சிடாதீங்க, இழந்துடாதீங்க. இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை இழந்துடாதீங்க. வருத்தம் இல்லாத ரெகோபோத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுவரை வருத்தம் வரவு இருந்தது, வருத்தம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷத்துலேயும் நமக்கு சங்கடம் இருந்துச்சு. இனி சங்கடம் இல்லாத ரெகோபோத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இனி வருத்தம் இல்லாத ரெகோபோத்தை கொடுக்க போகிறார். வாக்கு தத்தமுள்ள ரெகோபோத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அடுத்து 3வது, வளர்ந்து பெருகுகிற. மூஞ்சி மாறுது, பேசலாமா வேண்டாமா? ஆமா, எத்தனை பேர் பேசலாம்னு நினைக்கிறீங்க? சிலர் முடிச்சிருங்கிறீங்க. அந்த ஒன்னோட முடிச்சிருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வளர்ந்து பெருகுகிற ரெகோபோத். அல்லேலூயா. வளர்ந்து பெருகிற ரெகோபோத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அதே அதிகாரத்தில் 28 வாசிச்சு பாருங்க. நல்லா கவனிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு கூட அனுப்பிவிட்டது போல
நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமா, முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது பகை, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது போராட்டம், ஒரே சண்டை சச்சரவு. அபிமெலேக்குக்கும் ஈசாக்குக்கும் என்ன ஆகல? செட்டே ஆகல. தெரியல பாஸ்டர், தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன், செட்டே ஆக மாட்டேங்குது பாஸ்டர். எனக்கு சாம்பார்னா ரொம்ப உயிர், இவளுக்கு சாம்பாரே செய்ய தெரிய மாட்டேங்குது பாஸ்டர். ஹல்லேலூயா. செட்டே ஆகல பாஸ்டர், என்னன்னே தெரியல. அபிமெலேக்கு ஈசாக்கு மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். இனி இந்த காலத்துக்கு பிறகு அபிமெலேக்கும் ஈசாக்கும் உடன்படிக்கை செய்கிற அளவுக்கு கர்த்தர் வளர்ந்து பெருகுகிற ஒரு குடும்பங்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இனி செட் ஆகாது, எல்லாமே செட் ஆகும். புரியலன்னு நினைக்கிறேன், இது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் செட் ஆகாம இருக்கிறதெல்லாம் இனி கர்த்தர் செட் பண்ணுவாரு. அபிமெலேக்கு இந்த பக்கம் இருப்பான், ஈசாக்கு இந்த பக்கம் இருப்பான். ரெண்டு பேத்துக்கு என்ன செய்யாது? செட் ஆகுது. எப்ப பார்த்தாலும் சண்டை. இப்ப சண்டை பண்ணினவனே சும்மா இருந்தவன் பக்கத்துல வந்து, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் கண்ணனப்பா, நானே எவ்வளவோ தொந்தரவு பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ உன்னை இந்த ஊரை விட்டு துரத்தலான்னு பார்த்துட்டேன், என்னமோ முயற்சி பண்ணலான்னு பார்த்துட்டேன். ஆனா உன் கூட கர்த்தர் இருக்கிறதை நாங்கள் கண்டோம். அதனால உங்க வீட்டுல விருந்து பண்ண வந்திருக்கிறோம். நீங்க இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்பதை அறிஞ்சிருக்கிறோம். அதனால நீங்க என்னோட உடன்படிக்கை செஞ்சு நீங்க என்னை ஆசீர்வதிங்க அப்படிங்கிற அளவுக்கு அபிமெலேக்கினுடைய சிந்தையை கர்த்தர் மாத்திட்டார். அப்படின்னு அர்த்தம், உங்களை கர்த்தர் பெருக பண்ணி கொண்டு வருகிறார். உங்களை கர்த்தர் வளர்ந்து பெருகிற ரெகோபோத்தாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், ஒன்னு செய்யும், நீர் என்னை ஆசீர்வதியும். நான் உங்களோட உடன்படிக்கை வச்சுக்கிறத விட நீங்க என்னோட என்ன செய்யுங்க? உடன்படிக்கை வச்சுக்கங்க. ஈசாக்கு, என்னை என்ன செஞ்சிருக்க? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இதுவரைக்கும் நான் உன்னோட போராடின போராட்டம், உன் மேல போட்ட பழி சொல்லு, உன் மேல நான் பேசின பேச்சு, உன் மேல சாற்றப்பட்ட குற்றம், இது எல்லாமே தப்பு. நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட கர்த்தர் இருக்கிறார், உன்னோட கர்த்தர் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர், ஒருவேளை நீங்கள் செய்யாத காரியத்து நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் அவமானத்தையும் நிந்தையும் நீங்கள் சுமந்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள். பேசினவர்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில், ஐயோ நான் தெரியாம பேசினோடு கர்த்தர் இருக்கிறார், உங்களுடைய மகளோடு கர்த்தர் இருக்கிறார், இப்பொழுது அதை எங்களுடைய கண்கள் கண்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற அளவுக்கு சத்துருனுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போட்டார். அல்லேலூயா. பகைக்கிறவர்கள் எல்லாம் உங்களோடு கூட வந்து இணைய போகிறார்கள். ஏளனமா பார்த்தவர்கள் உங்களோடு கை கோர்க்க போகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். வளர்ந்து பெருகிற ரெகோபோத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். இதில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். மாஸ்டர் பார்க்கக்கூடாது. போன வாரம் வந்த தீர்க்கதரிசி என்ன செய்யக்கூடாது? அவர்களெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை பேசினவர்கள், கர்த்தரோடு வாழ்கிறவர்கள். அவர்கள் நமக்கு முன்மாதிரி அல்ல. நமக்கு யார் தான் முன்மாதிரி? ஏசாமி தான் முன்மாதிரி. அவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தார்? அவர் எல்லாவற்றையும் சகித்தார், பொறுமையோடு காத்திருந்தார். காலம் வந்தது, 3 வருஷம் அவர் எருசலேமை விட்டு யூதாவை விட்டு வெளியே எங்கேயும் போல. உலகம் முழுவதும் இன்றைக்கு அவரை பற்றி பேசப்படுகிறது. இதுவரையிலும் இயேசுவை பற்றி அறியாத நாடுகளே கிடையாது. உலகம் நாடுகள் முழுவதும் ஒரே தெய்வம் இயேசு என்பதை உலகத்தில் இருக்கிற பாப்புலேஷன்லேயே அதிக ஜனங்கள் சுதந்திரமாக வணங்குகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஒன்றும் பண்ணல, பிதாவோடு கூட கனெக்ட் ஆயிருந்தார். ஹல்லேலூயா. நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் என்னோட என்ன செய்யுங்க? ஒன்றாயிருங்கள். இந்த சுபாவம் நமக்கு வேணும். இது இருந்தா உங்களுக்கு சித்தனா வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏசேக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு ரெகோபோத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த ரெகோபோத்தை குறித்து ஒருத்தனும் வாக்குவாதம் பண்ண மாட்டான். அங்கே சுகம் உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு, அங்கே துக்கம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை. உங்களுடைய குடும்பம் ஒரு பிரதஸ்தாவாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய குடும்பம் ஒரு பெத்தேலாய் மாறும். உங்களுடைய பிள்ளைகள் ஊழியங்களை செய்வார்கள். இந்த சபை சீஷர்களால் எழும்பப்படுகிற சபையாய் மாறும். இங்கே இருக்கிற அனைவரும் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் பயிற்றுவித்து கொண்டிருக்கிறார். நான் பார்க்குறேன், சபை இருக்கிற விசுவாசிகள் ரொம்ப குறைவு. எனக்கு தெரியும், சபையில் இருக்கிற இத்தனை ஜனங்களில் விசுவாசிகள் ரொம்ப குறைவு. சீஷர்கள் இந்த நியூ லைஃப் திருச்சபைக்கு அதிகம். கர்த்தர் அப்படி உருவாக்கி கொண்டு வருகிறார். இங்க போதகர் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. போதகர் இல்லை என்றாலும் ஊழியத்தை நடத்துவதற்கு கர்த்தர் சீஷர்களை எழுப்பி கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகம் முழுவதும் போய் என்ன செய்யுங்க? சீஷர்களை உருவாக்குங்க. ஐயோ, அவனை எழுப்பிட்டு அவன் சர்ச்சை கட்டிட்டானா நமக்கு ஆள் போயிருமே. போட்டோம்.
சீசர் ஐயோ விசுவாசிக்கு 4 எழுத்து தெரிஞ்சிருச்சுன்னா, ஏசாமி பற்றி தெரிஞ்சிருச்சு, அவங்கள பாட விட்டுட்டோம்னா, அவங்கள பிரசங்கம் பண்ண விட்டுட்டோம்னா அவன் தனியாக சர்ச்சை ஆரம்பிச்சிருவானே. ஆரம்பிக்கட்டும். இந்த இந்த பட்டணத்தில் 28 லட்சம் இப்போ 32 லட்சமா மாறி இருக்குது. சபை எத்தனை இருக்குது? 500 சபை இருக்குது. 500 சபையிலையும் 50 ஆத்துமாக்கள் முழுசா இல்லை. இன்னும் தெருவுக்கு தெருவு சபைகள் வரணும். அதை சொல்ல மாட்டீங்களா? வீதிக்கு வீதி சபை வரணும். எழுப்புதலின் காலகட்டத்தில் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். நமக்கெல்லாம் இந்த இடம் பத்தவே பத்தாது. நம்ம தான் ஐயோ நம்மளை அவனை அடக்கி வைக்கணும், ஒடுக்கி வைக்கணும், விசுவாசிகளை கண்ட்ரோலில் வைக்கணும், கட்டுப்பாட்டுகளை வைக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் எழுப்புதல் நாட்களில் செல்லாதுமா. விசுவாசிகள் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை, சீசர்கள் தேவை. ஒவ்வொருவரும் எழும்பத்தக்கதாக கர்த்தர் மாற்றணும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் எங்களை உருவாக்கிட்டு வர்றார். அதுக்கு தான் ஆத்துமாதாய பயிற்சி, அதுக்கு தான் ட்ரைனிங், அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் பெண்கள் கூடுகை. அல்லேலூயா. பெண்கள் கூடுகை எதுக்குங்க? இதுக்கு தான். எல்லாம் ஒருத்தர் கூடி ஜெபிக்க, பேச, பழக, ஆண்டவர்கிட்ட காரியத்தில் ஒன்றுமையாக இருக்க. வாலிப கூட்டம் அதுக்கு தான், பெண்கள் கூட்டம் அதுக்கு தான். சிறு பிள்ளைகள் இன்னைக்கு ஏன் இவ்வளோ நேரம் உட்காந்து பிள்ளைங்க உட்காந்து அவங்க மணிக்கணக்காக சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள் வசனத்தில் வளரணும், ஆண்டவர்கிட்ட காரியத்தில் எழும்பி நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ரெகோபோத்தை கர்த்தர் கொடுக்குறார். இதுவரை தடையாக இருந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு விஷயம் நம்ம யாவரும் எழுந்து நின்று